Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெய்லருக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. நிறைய பேர் பண்ணுங்கன்னு இன்ஸ்டாகிராமில் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு. ஆக்சுவலி அதுக்கு நான் பெரிய ஃபேன் கிடையாது. ஏன்னா அதில் எப்பயுமே சொன்ன அந்த ஒரு கதையை தான் திருப்பி சொல்ல போகிறாங்க. அது அதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. என்னன்னா ராமாயணம். ஹிந்தி சினிமாவில் பார்த்தீங்கன்னா யார் டாப்பில் இருக்காங்களோ பெரிய நடிகர்கள் அவங்கள வச்சு அந்த கதையை வேற பேரில் திருப்பி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதான் அவங்க திருப்பி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெரிய ஸ்டார்ஸை வச்சு பெரிய பட்ஜெட்ல. மறந்துடக்கூடாது. ஆமா, டிவி சீரியல் பார்த்தீங்கன்னா அதுலயும் வரும். ஒரு சீசன் ராமாயணம் ஓடி முடிஞ்சிருச்சுன்னா ஒரு மாச கேப்ல புது நடிகர்களை வச்சு வேற பேர்ல திருப்பி அந்த ராமாயணம் வேற நடிகர்களை வச்சு அந்த டிவி சீரியல்ல நான் சின்ன பையனா இருக்கும்போது இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ அப்படிதான் ஆதி புருஷன் ஒரு படம் எடுத்தாங்க பிரபாஸை வச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ராமாயணம் வருது ரன்வீர் கபூரை வச்சு. நான் யோசிக்கிறேன், ஏன் சார் திருப்பி எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் வரல. பட் ஒருத்தர் சொன்னாரு, நீங்க இதுல ராவணரை பாக்குறதுக்காகவே நீங்க அதை பண்ணணும். ஏன் சார் ராவணர் என்ன அப்படின்னு கேட்டா, KGF நடிச்சாரு யாஷ், அவர் தான் இதுல ராவணருக்கு நடிக்கிறாரு. ராமரை விட ராவணர் சூப்பரா இருக்காருன்னு சொன்ன காரணத்துக்காக நான் பார்க்க வந்திருக்கேன். யாஷ் யோசிச்சு பார்த்தேன், யாஷ் ராவணனா KGF தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா இருக்கு. சரி, ஆதி புருஷ் தான் பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறேன்னு VFXல அடி வாங்கிச்சு. இவங்களும் ஹெவி பட்ஜெட், கிட்டத்தட்ட 800 crores சொல்றாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பெரிய சேலரி அப்படி இப்படின்னு. VFXலாம் எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ புதுசு வரப்போகுது. இதில் அந்த பிரம்மாஸ்திரம்னு ஒரு படம் பார்த்தோமே, நல்லா இருந்தது, ரன்வீர் கபூர். அந்த படத்தோட டைரக்டர் தான் இதுக்கும் டைரக்டர். ஸோ நிறைய பேர் ராமாயணம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் படத்துக்கு எப்படி பேர் வச்சிருக்காரு அப்படின்னா நமித் மல்ஹோத்ராஸ் ராமாயணா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இதில் என்னன்னா பெரிய பட்ஜெட்டில் பெருசாக பண்ணணுங்கிறதுக்காக 2 மியூசிக் டைரக்டர். ஒன்று AR ரஹ்மான், இன்னொன்று யாருன்னா ஹாலிவுட்டில் பெரிய மியூசிக் டைரக்டர். அவர் அங்கே பெரிய படங்களுக்கெல்லாம் மியூசிக் போட்ட ஹான்ஸ் ஜிம்மர். அப்போ செலவழிச்சிருக்காங்க. அவரே எக்கச்சக்க சம்பளம் கேட்டிருப்பாரு. அவர் டாலர்ஸில் கேட்டிருப்பாரு. அதை இந்தியன் ருபீஸுக்கு மாற்றி பார்த்தா வரத்தான் தெரியும். ஸோ 2 மியூசிக் டைரக்டர்ஸ், ஹான்ஸ் ஜிம்மர், AR ரஹ்மான். ஸோ எல்லாம் பெரிய பேர். என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். கதை ஒண்ணுதான், பட் பார்ப்போமே. இவங்களாவது சில ஆக்கள் என்ன பண்ணுவாங்க, அதுல சில விஷயங்களை மறைச்சிட்டு படம் எடுப்பாங்க. இதுல அப்படி பண்றாங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம். ஏன் சொல்றேன்னா ட்ரெய்லரே 4 நிமிஷம், 4 நிமிஷத்துக்கு பாட்டு தாங்க வரும், ட்ரெய்லருமா வரும். அவங்க கேட்குறாங்க, ஏன் நீ 3 நிமிஷத்துக்குலாம் இன்ட்ரோ பேசுறது? அது மாதிரிதான். அப்படியா? அப்போ ட்ரா த மேட்ச். சரி, 4 நிமிஷம் வீடியோ கொஞ்சம் இழுக்கட்டும்ங்கிறதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரோ பேசினேன். சரி வாங்க, இது ஒரு 4 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ராவணரா எடுத்தோடனே போய் ராவணரை சடாமுடியோட காட்டுறாங்க. நல்லா இருக்குங்க இவருக்கு. வாங்க சார். நானும் ஒருத்தரோட என்ட்ரிக்கு வெயிட்டிங்.
சேர்த்து விட்டேன். ஒரு புதல்வனாக தந்தையின் வாக்கை காப்பாற்றுவது எனது கடமையாகும். உனக்கு 14 வருடம் வனவாசம். ஓ இவங்க தான் சீதா. எங்க பேரு வந்து திருமணத்தன்று நீங்கள் எனக்கு கொடுத்தது நம் இருவருக்கும் ஒரே விதியே. அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன காட்டு கணக்கு விட்டு பாமா இளவரசி சூர்பனகை, அவளுக்கு உங்கள் மீது ஒரு மயக்கம். மூக்க வெட்டினதை காட்டுனீங்கல்ல, சந்தோஷம். சூர்பனகை மரணம் மட்டுமல்ல, அவமானம் அற்பமாயிருக்காது. ராவணன் மூவுலகத்தின் வேந்தன் என்றார். அந்த மூவுலகத்தின் கண் முன்னே அவனை கொன்று பதைப்பேன். என்னுடைய சீதையை மீட்டு வருவேன். நல்லா இருக்கு. என்ன சார் ஒருத்தர் ரொம்ப நேரமா காண. இப்போ வரமாட்டாங்க. அவர் இல்லாத கதை. இது ராமயுகத்தின் உதயம். ஹனுமான் எங்க சார்? அப்ப இனி அவர் இல்ல போல. அவர் இல்லாம ராமாயணத்தை எப்படி நீங்க எடுப்பீங்க? கதையில கொண்டு வருவாங்க. இன்னைக்கு ட்ரெய்லர்ல காணுமே. என்னதான் இருந்தாலும் ஏங்க ராவணரை காட்டுறீங்க, ராமரை காட்டுறீங்க, எல்லாரையும் காட்டுறீங்க. மெயின் பீஸ் எங்க சார்? ஆச்சரியமா இருக்கு. ட்ரெய்லர்ல காட்டல. பரவாயில்ல, ராவணரை 10 தலையோட காட்டல. அம்மா பெரிய புண்ணியம் சார் உங்களுக்கு. ஆவுன்னா 10 கலைய 10 தலைன்னு எடுத்துட்டு வருவாங்க. 10 தலையை வச்சுக்கிட்டு. இது நல்லா தான் காட்டுறது கம்பீரமா. இதுல என்ன தெரியுமா? இது யாராவது ஓம் பிரகாஷா பிரபாஸ் கூட கூப்பிட்டாரு. ஏய் கம் டு மை ரூம் அப்படின்னாரு அந்த ஆதிபுருஷ் டைரக்டர். எல்லா தியேட்டர்லயும் ஹனுமான்ஜிக்கு ஒரு சீட்டு வைங்கன்னாரு. அவரை வந்து பார்க்க சொல்லுங்க, எப்படி விஎஃப்எக்ஸ் பண்றது, எப்படி கிளீனா எடுக்கிறதுன்னு கார்ட்டூன் எடுத்து வச்சிருந்தாரு. நல்லா இருக்கு. எங்க விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப நீட்டா இருந்தது. எனக்கு ராவணர் இதுல காட்டின விதம் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இதுல சும்மாவே சொல்றேனே, எனக்கு ராமரை விட ராவணரை தான் பிடிக்கும். 1008 விமர்சனங்கள் வைக்கலாம், அவரை நீங்க வில்லன்னு சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ். இதுல ரன்பீர் கபூரை விட மேபி ராமர் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு சாந்தமான ஆளுங்கிறதுக்காக அவர் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஏன்னா ரன்பீர் கபூரை ஒரு ராவணரோட சாயல்ல நம்ம அனிமல்ல பார்த்தோம். ஸோ அவர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள் தான். பட் இதுல வந்து ராமர் வந்து சாந்தமான ஒரு ஆளா இருக்கணுங்கிறதுக்காக அவர் அப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு. எனக்கு இந்த ட்ரெய்லர்ல செம்மையா இருந்தது வந்து யாஷ் தான். ரன்பீர் கபூர் ராமருக்கு ஒத்து வர்றாரோ இல்லை எனக்கு தெரியாது. ராவணருக்கு பர்ஃபெக்டா இருந்தாரு அவரு. அந்த கேஜிஎஃப் தாடி கேடிஎன் அதுல ஸ்டார்டிங்ல வந்து அந்த என்னது அது என்ன கவசம் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி பேர் பாடியா ஜடாமுடியோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ராவணரை நான் ஜடாமுடியில நினைச்சு கூட பார்த்தது இல்லை. இருக்கலாம், அவர் சிவன் பக்தன் இல்லை, அவருக்கு ஜடாமுடி இருந்திருக்கலாம். அதை இதுல அழகா காட்டுனாங்க. அப்புறம் யாரு ஆதி புருஷுல ஒரு புஷ்பக விமானம் காட்டுனீங்கல்ல, இங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? சுத்துதுங்க அப்படியே, நல்லா இருந்தது. ஆனா எதுக்காக அவர் சீதாவை கடத்துறாருன்றது காட்டியிருக்காங்க. ஆமா, இதுல ஏதோ ஒண்ணு, இதுல சூர்பனகையோட மூக்க வெட்டுற மாதிரி ஒரு சீன் வச்சுக்க. நிறைய பேர் அப்படியெல்லாம் அவங்க மூக்கெல்லாம் வெட்டலையே, அவங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணலையே, அவங்க லேடிஸ் மேலாம் கை வைக்கலன்னு சொல்லி வாதாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பரவாயில்ல, மூக்க வெட்டுற மாதிரி ஒரு சீன் வச்சுங்க.
ஆனாவும் ஒரு பக்கு பக்குன்னு இருக்கு. மூக்க வெட்டுற சீனை வைக்கிறீங்கன்னா மூக்க வெட்டுற அளவுக்கு சூட் பண்ணாங்க, ஏதோ தப்பு பண்ண மாதிரி காட்டிடுவாங்களோ. அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க, பிடிக்கலன்னா போமா அப்படின்னு தள்ளியாவது விட்டுருக்கலாம் போமான்னு. இந்த கூட இருந்தாரே ஒருத்தர், கூட இருந்த குமார், அவர் மூக்க வெட்டினதுனால தான் நடந்த வேலை. பட் நைஸ். அனுமார் அவர் வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. ஆமா, ஒருவேளை ஹனுமாரை வந்து அப்படி இருக்கும் போல நீங்க மெயின் பீஸ் ரெண்டையுமே காட்டிட்டீங்க, கதையில இன்டர்வலுக்கு அப்புறம் வர்றவர் ஒளிச்சு வச்சிருக்கீங்களே, என்ன கதை? ஒருவேளை இதையும் பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சு பார்ட் 2ல தான் அவர் வருவாரோ இருக்கலாம். ஏங்க இதெல்லாம் பார்ட் 1 பார்ட் 2 பிரிக்காதீங்க, ஏன்னா கதை ஆல்ரெடி தெரிஞ்சது. அப்படியே ஒரு 3 ஹவர்ஸ்னாலும் பரவாயில்ல, ஒரே அடியா போட்டுருங்க. என்ன சார் ஃபைனல் ட்ரெய்லர்லயே அவர் வரலையே? ஒருவேளை அவரோட என்ட்ரி எல்லாம் மிஸ்டி சொன்ன மாதிரி வேற மாதிரி பிளான் பண்ணி ஒரு இதாக வச்சிருக்காங்க போல. ஏங்க இங்கே பாருங்களேன், எனக்கு அந்த விஷுவல்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் இதில் ஏஆர் ரஹ்மான், ஹான்ஸ் ஜிமர் 2 மியூசிக் டைரக்டர்ஸோட மியூசிக்கை கவனிக்க மறந்துட்டேன். நான் அப்புறம் இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு யாஷோட ராவண கேரக்டர் தான் கண்ணுக்குள்ளே நிற்கிது. அப்படியே தமிழ் டப்பிங்கும் நல்லா தான் இருக்குது. அந்த என்னங்க ஒட்டலைங்கிற மாதிரி இல்லை. பிரம்மாஸ்திரம் படத்துலையும் எனக்கு விஎஃப்எக்ஸ் வந்து பிடிச்சிருந்தது. அது கொஞ்சம் செலவு பண்ணி ஹாலிவுட் லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அந்த விஎஃப்எக்ஸ் வந்து நீட்டாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, சில நேரம் நாங்கள் லைட்டிங் பண்ணுறோம் பாருங்கடா அப்படின்ட்டு ஒரு விதமாக பண்ணுவாங்க. இதில் அதெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்குது. நான் கூட இது கிசார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு இருந்தேன். பட் இதில் ராவணரை காட்டுன அந்த விதத்தில் எனக்கு அது பிடிச்சி போச்சு. ஆதிபுருஷ் பார்த்துட்டு ராவணர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதில் தான் அம்மா சொன்ன மாதிரி இந்த 10 தலையெல்லாம் இல்லாமல் அது 10 தலை இல்லை சார், 10 கலை அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நைஸ். நீங்கள் மற்ற படங்களில் காட்டாமல் ராவணரை வில்லனாக காட்டினாலும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ட்ரெயிலர் நல்லா தான் இருந்தது. நான் இன்னொரு வாட்டி போய் அதை அந்த மியூசிக்குக்காக ஒரு கண்ணை மூடி உட்காந்து கேட்க போகிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.